ஹலோ கைஸ், நான் தான் உங்கள் மேக்ஸ் பேசுகிறேன். இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இதான் என்னோடய ஃபர்ஸ்ட் விலாக் இல்லையா. ஸோ அப்படின்னா நேற்று ஒரு விலாக் வந்துச்சு. அது என்ன வீடியோன்னு பார்த்தீங்க, அது என்ன வீடியோ கேட்டிங்கன்னா, அது ஜஸ்ட் என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்காக போட்ட வீடியோ தான் அது. பட் இதுதான் என்னோட மெயின் விலாக், குட் விலாக். ஸோ ஒரு காட் விலாக வரப்போகுது. இது வீடியோக்குள்ளே வந்திருக்க எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க, ஷேர் பண்ணிக்காங்க, தொடர்ந்து ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க. ஒரு நல்ல ஒரு கண்டென்ட் உங்களுக்காக. இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டெம்பிள் விசிட் பண்ணதாக இருக்கும். ஒரு பெஸ்ட் வீடியோ, ஒரு பாசிட்டிவ் வைபோட நம்ம டெம்பிள் விசிட் பண்ணால் ஒரு நல்லா இருக்கும்னு தான் ஒரு டெம்பிளுக்கு வந்திருக்கோம். இந்த ஊர் பேர் என்னடா? துட்டமெட்ரியா? ஆமாம், நான் மெட்ரியா வச்சு அந்த நேம் வந்து அவன் வயலியா நுழைய மாட்டேங்குது. துட்டமெட்ரியா ஏதோ ஒரு ஊர். இந்த டெம்பிள் பார்த்தீங்கன்னா விசிட் பண்ண வந்திருக்கோம். இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ. ஸோ இந்த டெம்பிளுக்கு யார் யார் வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, என் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் வந்திருக்கானுங்க. இவன் பேர் வந்து பார்த்தீங்கன்னா சோனாமுத்து. இவன் பேர் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கே தெரியும் எனக்கு தெரிஞ்சு. ஹாய் கைஸ், நாங்கள் ஃபிட்னஸ் கார்த்தி. இப்போ என்னன்னா நாங்கள் டொடமேட்ராக்கு வந்திருக்கோம். உங்கள் கையில் முடிந்தது சப்போர்ட் பண்ணுங்க. கோயில் பக்தி வந்து கொஞ்சம் அதிகமானு கேட்பீங்க. எனக்கு சுத்தமாகவே கடவுள் மேலே கொஞ்சம் கூட நம்பிக்கவே இல்லை. அப்புறம் நீ என்ன டாட்டுக்கு அந்த டெம்பிளுக்கு போனேன்னு கேட்பீங்க, எனக்கு நல்லாவே தெரியும். ஸோ அதுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். நான் வந்ததுக்கு டெம்பிளுக்கு வந்ததுக்கு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஒரு கோஸ்ட் எடுக்கிற வீடு இருக்கும் பார்த்தீங்களா, அந்த வீட்டுக்கு நம்ம போய் வீடியோ எடுக்கிற போனோம்னா அங்கே நம்மளுக்கு என்ன ஒரு வைப் கிடைக்கும், ஒரு நெகட்டிவ் வைப்லேயே தான் இருப்போம். நம்ம முன்னோர்களெல்லாம் நம்ம டிவிலையும் ஸோ இதிலெல்லாம் பார்க்கும்போது எப்படின்னு ஒரு கோஸ்ட் வந்து ஒரு மனுஷனை கொள்வது வந்து. பட் ரியாலிட்டியில் எனக்கு எங்கேயும் இந்த மாதிரி கோஸ்ட் வந்து அடிக்கிற மாதிரி நான் பார்த்ததே கிடையாது. அப்படின்னா நீ நல்ல கோஸ்ட்டுன்னு சொல்ல வரீங்கன்னா, மனுஷனுங்களை எப்படி நல்லவங்க இருக்காங்களோ கெட்டவங்க இருக்காங்களோ, கோஸ்ட்லேயும் வந்து ஒரு குட் பெயரும் என்ன எனக்கு ரொம்ப ஜாம் ஆகுது, ஒரு பேட் கோஸ்ட் இருக்கும். அதுதான் நான் சொல்ல வரேன். ஸோ இந்த டெம்பிளுக்கு வந்தது காரணம் வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் வைப் கிடைக்கிறதுக்காக தான். ஒரு வீடியோவை கொஞ்சம் நல்லா ஆரம்பிச்சேன்னா ஒரு எனர்ஜி வந்து ஏறியும் இல்லையா. ஸோ அதுக்காக தான் வந்திருக்கோம். கோயில் பக்தி இந்த டெம்பிள் பார்த்தீங்கன்னா, ஸோ எனக்கு இது என்ன ரூட்டில் இருக்குது இந்த டெம்பிள்? துட்டமேட்ரா, உதனப்பள்ளி ரோடு தெரியும் மயிறு. இந்த எந்த ரூட்டுக்கு எந்த ரூட்டுக்கு கனெக்ட் ஆகும்னு கேட்குறோம். இது ராயகட்டா ரோடு இருந்து உதனப்பள்ளியிருந்து துட்டமேட்ரா வரும். இது லொக்கேஷன் போட்டுங்கன்னா வந்து கூகுள் ஆல்ரெடி. ஸோ அந்த ரூட்டில் பார்த்தீங்கன்னா அங்கே இது வந்து வில்லேஜ் தான். இப்போ இது இங்கே இருக்கிறது வந்து வில்லேஜ் தான். ஆனால் மெயின் ரோட்டுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 10 கிலோமீட்டர்ஸ் அப்படி வித்தியாசம் இருக்குங்க. அந்த 5-6 கிலோமீட்டர் அவ்வளோதான். 5-6 கிலோமீட்டர் இருக்குமா? 5-6 கிலோமீட்டர் இருக்கும். ஸோ நான் கொஞ்சம் மேக்ஸில் வீக்கு தான். ஹைவே கிட்ட அங்கேருந்து பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா 5-6 கிலோமீட்டர் இருக்கும். பட் ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய பீப்புள்ஸ் வந்து விசிட் பண்ணுறானுங்க. அதுதான் கொஞ்சம் சர்ப்ரைஸாக இருக்குது. பாருங்கள் எவ்வளோ பேர் இருக்கானுங்க, ரொம்ப பேர் இருக்காங்க கைஸ். ஸோ ரொம்ப உள்ளே இருக்குது பார்த்தீங்கன்னா, ரொம்ப உள்ளே இருக்குது. ஆனாலும் இவ்வளோ பேர் வராங்கன்னா இப்போது இது வந்து கொஞ்சம் அதிசயமாக இருக்குது. ரொம்ப நாள்லேருந்து ஃபேமஸ் ஆகிட்டு இருக்குது. இப்போ முடிஞ்சாலும் வாங்க. நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பேன், எனக்கு வந்து கடவுள் நம்பிக்கை கிடையாதுன்ட்டு. பட் நான் அது எதுக்காக சொன்னேன்னா, இப்போது மோஸ்ட்லி கடவுள்கிட்ட வர்றவங்கெல்லாம் யாராக இருப்பாங்க? பக்தர்கள் தான் இருப்பாங்க. நீ மூடி நாங்கள் சாரி. ஆனால் என்ன, இவன் என் ஃப்ரெண்டு தான். சரி மச்சான் நானும் பேசுகிறேன்னு வந்தாவன். பட் ஆனால் மைக் ஆன் பண்ணாமலே அதுதான் ஒரு கிஃப்டாரு எனக்கு. என்ன மனுஷா மைக் ஆன்லையே இல்லை. இந்த கடவுள்கிட்ட வர்றவங்க எல்லாருமே ஒரு பக்தர்கள் அவங்களுக்கு. ஸோ டெம்பிளுக்கு வர்றது மோஸ்ட்லி ஒரு எங்களை மாதிரி யூத் பசங்களாம் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜிக்காக வருவாங்க. பட் ஓல்டு அவங்க எல்லாருமே அதான் வேண்டுறதுக்கு, இதெல்லாம் இந்த மாதிரி வேண்டுறதுக்கெல்லாம் வருவாங்க. மோஸ்ட்லி பிரச்சனை இருக்கவங்க தான் நிறைய பேர் வருவாங்க. பட் அவங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளாலேயே சால்வ் பண்ணிக்க முடியும். நீங்கள் கடவுள் மேலே வைக்கிற நம்பிக்கை பார்த்தீங்கன்னா உங்கள் மேலே வச்சாலே ஹேட்ஸ் ஆஃப். என்ன தீங்கு செய்தோம் நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது?
ஸோ இங்கே இருக்க சிவன் டெம்பிள் ஹிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா எனக்கே கொஞ்சம் ஒரு மாதிரி கூஸ் பம்ப்ஸ் ஆகிற மாதிரி தான் இருந்துச்சு. ஏன் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, நான் நினச்சேன் இங்கே ஒரு நல்ல வியூ பாயிண்ட் இருக்குது, ஓகே. பட் அப்படியே ஒரு கோயிலை கட்டியிருப்பாங்கன்னு நினச்சேன். பட் அந்த நம்ம கொஞ்சம் அந்த ஹிஸ்ட்ரியை கேட்கும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு அப்படியே கையெல்லாம் சிலுகுது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த முன்னோர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஆல்ரெடி ஒரு டெம்பிள் கட்டிருந்துருக்காங்களாம். பட் அந்த காலப்போக்கில் என்னாச்சிங்கன்னா டெம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே அப்படியே மண்ணுக்குள்ளேயே புதைஞ்சு போயிருக்கு. அப்படியே காலங்கள் போக போக இங்கே இருக்க ஊர் மக்கள் எல்லாம் பார்த்து அந்த அங்கே இருந்த சிவன் டெம்பிள் பார்த்தீங்கன்னா சிவன் இந்த சிலை வந்து மேலே தெரிஞ்சிருக்கு. பட் அப்படியே தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல அப்படியே இந்த ஊர் மக்களெல்லாம் பார்த்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சிவன் டெம்பிளை உருவாக்கியிருக்காங்க. ஸோ ஹிஸ்ட்ரியை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அமேசிங்காக இருக்குது. வாங்க தனுஷ், உட்காருவா. எனக்காப்பா ஏய் வாடா, ஃபியூச்சர் பற்றி நல்லா தெரிஞ்சுக்கணும், அப்போ தான் நம்மள ஃபியூச்சரில் முன்னேற முடியும். உட்கார். போ கரெக்டா பா. ஸோ நான் இந்த வீடியோ இத்துடன் முடிச்சிக்கலான்னு நினைக்கிறேன். அப்புறம் நீங்கள் ஜோசியங்காரன் பேசினதெல்லாம் பார்த்துருப்பீங்க. பட் அது அவ்வளோவா நம்பாதீங்கன்னு தான் நான் சொல்லுவேன். பட் முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா அவர் இவனை பார்க்குறதுக்கு ஒரு அமௌண்ட்டாக வேணும்னு சொன்னார். பட் இவனுக்கு ஏதோ அது இது கதையெல்லாம் சொல்லி பார்த்தீங்கன்னா 2000 ரூபாய் கேட்டார், இந்த தோசம் கழிக்கணும் அது இது கழிக்கணுன்ட்டு. ஸோ மோஸ்ட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா நம்மள்கிட்டேருந்து காசு பொண்ணுங்க தான் பார்ப்பாங்க. அதெல்லாம் நம்புறதெல்லாம் வேஸ்ட்டு தான். ஸோ நான் இந்த வீடியோவை இத்துடன் முடிச்சிக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ இத்துடன் உங்களுடன் விடைபெறுவது நான் தான் மேக்ஸ். அடுத்த நல்ல வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் உங்களுடன் விடைபெறுவது தான். பை.